கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பிரமிளா அன்று காலையிலேயே பரபரப்பாக அன்றைய நிகழ்ச்சிக்கு செல்ல தயாராகினாள். பிரமிளா ஒரு இளம் மாவட்ட ஆட்சித்தலைவர், வயது 36, 2 குழந்தைகள், கணவருக்கும் நல்ல வேலை, வட இந்தியாவிலேயே வேலை. ரொம்ப நாளாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று மாறுதல் கேட்டு கடைசியாக தமிழ்நாட்டுக்கு மாறுதலாகி வந்துவிட்டாள். இன்று பல உதவி நல திட்டங்களை வழங்குவதற்காக அருகில் உள்ள கிராமத்திற்கு செல்லுகின்றாள். மிகவும் ஆவலுடன் கிளம்பி செல்லுகின்றாள். தன்னை வளர்த்த தமிழகத்தில் உதவிகளை செய்வது பெருமையாக இருந்தது. தகுதியில்லாதவர்கள் கையில் சென்றுவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருந்தாள். தமிழகத்தில் அரசியல்வாதிகளின் கையில் இருந்து மீட்டு நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்லுவது மிகவும் கடினமாக இருந்தது. சிறிய கிராமம், 2 பக்கமும் நெற்பயிர்கள் விளைந்திருந்து அறுவடைக்காக காத்திருந்தது. சாம்பிராணி போட்ட புகை போல விளைந்த நெல்லின் நறுமணம் வந்தது. எப்பா, இந்த மனத்தை முகந்து பார்த்து எத்தனை நாட்கள் ஆயிட்டு. இது போன்ற வயல்களுக்கிடையே இருந்த ஒரு சாலையின் வழியாகத்தான் சைக்கிளில் சென்று கல்வி கற்றது நினைவுக்கு வந்தது. அந்த இனிமையான நாட்களை பிரமிளாவால் மறக்க முடியவில்லை. கூட்டமும் நடைபெறும் இடமும் வந்துவிட்டது. காரில் இருந்து இறங்கி கூட்டத்தை நோக்கி நடந்தாள். அப்போதுதான் அவள் கவனித்தாள், இலவச உதவிகளை பெற வேண்டியவர்கள் வரிசையில் தன் அக்காவும் அமர்ந்திருந்தாள். யோசித்து கொண்டே மேடையை நோக்கி சென்றாள். ஒவ்வொருத்தருக்காக இலவச பட்டாக்களை வழங்கி கொண்டிருந்தாள். அக்கா வருவாள், அக்காவை பார்த்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டே உதவிகளை வழங்கி கொண்டிருந்தாள். ஆனால் அக்காவின் பெயரை வாசித்த பொழுது அக்கா வரவில்லை. 2-3 முறை வாசித்தும் வராததால் அடுத்தவருக்கு பட்டா வழங்க சென்று விட்டார்கள். அக்காவை பற்றி கூறியே ஆக வேண்டும். இந்த இடத்தில் பிரமிளாவின் தந்தை ஒரு தொழிற்சாலையில் காவலராக வேலை பார்த்து வந்தார். மிகவும் கஷ்டப்பட்டு அக்காவை ஒரு ஆசிரியையாக்கினார். ஒரு கிராமத்து அரசு பள்ளியில் ஆசிரியையாக வேலைக்கு சேர்ந்தாள். நான் கலெக்டராக வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்தேன். இந்த சமயத்தில்தான் அக்கா ஒரு குண்டை தூக்கி போட்டாள். அக்கா வேலை பார்க்கும் கிராமத்திலேயே ஒரு தொழில் செய்பவரை காதலிப்பதாகவும் அவர் வேறு சமூகத்தை சேர்ந்தவர் எனவும் கூறினாள். தான் திருமணம் செய்தால் அவரை தான் திருமணம் செய்வேன் என்று கூறினாள். அம்மாவும் அப்பாவும் திருமணத்திற்கு சம்மதிக்கவே இல்லை. நாங்கள் உன்னை படிக்க வைப்பதற்கு அதிக கடன் வாங்கியுள்ளோம். அந்த கடனை அடைப்பதற்கு கொஞ்சமாவது நீ உதவி செய் என்று கெஞ்சினார்கள். ஆனால் சிறிதும் செவி சாய்க்காமல் அக்கா அவள் விரும்பியவரை திருமணம் செய்து கொண்டாள். அதன் பின்பு பிரமிளாவின் படிப்பு, வடநாட்டு வேலை என்று வருடங்கள் உருண்டோடின. அம்மா அப்பாவையும் கூடவே பிரமிளா அழைத்து வந்து விட்டாள். அதன் பின்பு அக்காவை இன்றுதான் பார்க்கின்றாள். அக்கா ஏன் இன்று வீடுகளில்லாத விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு இலவச பட்டா வழங்கும் நிகழ்ச்சி இங்கு ஏன் வந்திருக்கின்றாள்? கணவனுக்கு என்னவாயிற்று என்று அன்று முழுவதும் யோசித்து கொண்டே இருந்தாள். மறுநாள் அலுவலகம் சென்ற முதல் வேலையாக முந்தின நாள் நிகழ்ச்சிக்கு பெயர் கொடுத்தவர்களின் பெயர்களிலிருந்து அக்காவின் பெயரையும் வீட்டு முகவரியையும் எடுத்து கொண்டாள். அந்த வார விடுமுறை தினமான ஞாயிறன்று அலுவலக வேலையாக வெளியில் செல்லுவதாக பெற்றோரிடம் கூறிவிட்டு நேராக அக்கா வீட்டின் முன் காரில் சென்று இறங்கினாள். வீட்டின் கேட்டை திறக்கும் சத்தம் கேட்டு வாசலுக்கு அருகில் மிஷினில் தைத்து கொண்டிருந்த ஒரு கல்லூரி மாணவி போலிருந்த பெண் அம்மா என்று குரல் கொடுத்தாள். சத்தம் கேட்டு உள்ளிருந்து வெளியில் வந்த அந்த பெண் நொடியில் புரிந்து கொண்டாள் வந்திருப்பது யார் என்று. வா 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 பிரமிளா என்று உற்சாகமில்லாமல் வரவேற்றாள். லலிதா, கவிதா, 2 பேரும் இங்கே வாங்க, இங்கே பாரு, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பிரமிளாவின் முகம் இறுக்கமாகவே இருந்தது.
வீட்டை அப்படியே நோட்டமிட்டாள். வீடெங்கும் வறுமை தன் நிறத்தை காட்டியது. பிள்ளைகளின் ஆடை வறுமையை கோடிட்டு காட்டியது. அக்கா மௌனத்தை உடைத்து பேச துவங்கினாள். இவள் மூத்தவள் லலிதா, இவள் இரண்டாவது கவிதா என்று கூறினாள். பிரமிளா கவிதாவை அழைத்து அருகில் உட்கார வைத்து கொண்டாள். அக்காவை பார்த்தால் வேலைக்கு போகும் பெண் போல் இல்லை. அக்கா, நீ இப்போது வேலை பார்க்கின்றாயா? எங்கு வேலை பார்க்கின்றாய் என்று கேட்டாள். அக்கா அவள் கதையை கூற துவங்கினாள். பிரமிளா, எனக்கு திருமணமாகி கொஞ்ச நாட்கள் நன்றாக என்னை வைத்திருந்தார். பின்பு அவர் குடும்பத்தினருடன் சேர்ந்து கொண்டு என்னை வேலையை விடும்படி கட்டாயப்படுத்தினார். அவர்கள் தொல்லை தாங்காமல் நானும் வாழ்க்கையில் பெரிய இரண்டாவது தவறை செய்துவிட்டேன். ஆம், வேலையை விட்டுவிட்டேன். 4 வருட இடைவெளியில் 2 பெண் குழந்தைகள். அவருக்கு தொழில் நஷ்டம். அவரது தாய்மாமா இந்த தருணத்தை பயன்படுத்தி உதவி செய்வது போல் செய்து தன் ஊனமுற்ற மகளை என் கணவருக்கு இரண்டாவதாக மணமுடித்து வைத்து விட்டார். ஒரு கட்டத்தில் எல்லோருட கொடுமைகளையும் தாங்க முடியாமல் நான் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு அந்த ஊரை விட்டே வெளியேறிவிட்டேன். வந்து வேலைக்கு முயற்சி செய்து வேலை கிடைக்கவே இல்லை. காலையில் தையல் தைக்கின்றேன், மாலையில் டியூஷன் எடுக்கின்றேன். நேரம் கிடைக்கும் பொழுது லலிதாவும் தைக்கின்றாள். கஷ்டப்பட்டு படிக்க வைத்த அம்மா அப்பாவுக்கு நான் செய்த துரோகத்துக்கு கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்து விட்டார். என் படிப்பையும் வாழ்க்கையையும் வீணாக்கி விட்டேன். கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு இலவசமாக பட்டா கொடுப்பதாக கூறினார்கள். அதற்காகத்தான் நேற்று வந்திருந்தேன். என் வறுமையை நீ கண்டுவிடக்கூடாது என்பதற்காக பட்டாவை வாங்காமல் திரும்பி வந்துவிட்டேன் என்றாள். பிரமிளா அப்படியே வாயடைத்து போய் உட்கார்ந்திருந்தாள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அக்காவுக்காக தான் வாங்கி வந்திருந்த பொருட்களை கொடுத்துவிட்டு குழந்தைகளுக்கு கல்வியில் உதவுவதாக கூறினாள். லலிதா யோகா கற்றிருந்ததால் வாரம் ஒரு முறை மாவட்ட ஆட்சியர் வீட்டிற்கு வந்து யோகா வகுப்பெடுக்க ஏற்பாடு செய்தாள். அதன்படி ஒரு நாள் லலிதா வீட்டிற்கு சென்றாள். யோகா வகுப்பெடுப்பதற்காக சென்றிருந்தாள். ஆட்சியர் பங்களா என்பதால் நிறைய வேலையாட்கள் இருந்தனர். லலிதாவை பார்த்த பிரமிளாவின் அம்மா, பிரமி, இந்த பெண்ணு பார்த்தா நம்ம செல்வி போலவே இருக்கின்றதல்லவா என்றாள். அம்மாவிடம் சொல்லவில்லை இவள் செல்வியின் மகள்தான் என்று. ஏனென்றால் அக்கா என்னிடம் சத்தியம் வாங்கியிருந்தாள், அம்மாவிடம் தன்னை பற்றி எதையும் கூறக்கூடாது என்று. லலிதாவை சாப்பிடச் சொல்லி கட்டாயப்படுத்தினாள். லலிதா அஞ்சி சாப்பிட உட்கார்ந்தாள். பிரமிளாவின் அம்மா லலிதாவை நன்றாக கவனித்தாள். எப்படி இருக்க வேண்டிய அக்கா இப்படி காதல் என்ற போர்வையில் எல்லாவற்றையும் தொலைத்துவிட்டு நிற்கின்றாளே என்று நினைக்கையில் பிரமிளாவின் கண்களில் கண்ணீர் உருண்டோடியது.